ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 7 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ ஓகா கிட்ட கேட்டிருப்பான், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னினா உனக்கு அதுக்கு தகுந்த ரிவார்டை நான் தர்றேன். அது மட்டும் இல்லை, நீ என்ன வேணாலும் கேட்கலாம். அதை கேட்டதுமே ஓகா அவ்வளோதான் எம்பாரசிங் ஆகி கத்துறான், நீ எதாக இருந்தாலும் கேளுங்க பிரின்சஸ், நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்கிறேன்னு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிருக்கானுங்க. நீ எந்த ரெக்வஸ்ட்டை பற்றி கேட்குற? அப்படி அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு கார்டு வந்து, டேய் நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிற கூடாதுறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ, சரிப்பா நான் உங்ககிட்ட அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறான். அவன் அப்படியே பார்க்குறான் ஓர கண்ணில், ஐயோ சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு. அப்புறம் ஹீரோ முன்னாடி நடந்து போகிறத பார்த்து, என்னது A44 கேலிபர் வேற வச்சிருக்கான், நானு உறைஞ்சு போயிருக்கான். அவனுக்கு சரியான ஷாக்கு. இதெல்லாம் இல்லீகல், இது என்னடா ஃபேஸ், இது செவத்தில் ஏதோ சாணியை முக்கி அடித்த மாதிரி ரியாக்ஷனு. அப்புறம் அமைதியாக அந்த தண்ணிக்குள்ள வந்து உட்காரான். இந்த காய் நோ வே, இவன் இப்படி ஒரு க்யூட்டான ஃபேஸ் வச்சிருக்கான், பட் இது மாதிரியான ஒரு கன்னை யாருக்கும் தெரியாம ஹைட் பண்ணி வச்சிருக்கானா. ஹீரோ கூப்பிட்றான், ஓகா என்னது என்னைய கூப்பிடுறியா? அவன் சொல்றான், நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூட முடியுமா? அவன் பார்க்குறான், என்ன எதுக்கு மூட சொல்றான்? அவன் அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான், திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பிளான் பண்றான்? இவன் எதுவும் பண்ண ட்ரை பண்றானா? ஒருவேளை எனக்கு கிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறானோ? ஒருவேளை கண்டிப்பாக கிஸ்ஸாக தான் இருக்கும். இல்லை வேற எதுவும் ட்ரை பண்ணுறானா? இதைத்தான் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களான்னு அவன் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கான், கனவு கோட்டையே கட்டி. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக கிஸ்ஸாக தான் இருக்கும். இல்லை அவன் மட்டும் என்னோட சேர்ந்துட்டா இந்த ப்ரிசன்லையே நாங்கள் 2 பேர் தான் ஒரு ரொமான்டிக்கான கப்புலாக இருப்போம்னு கனவு கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். நான் ஹானஸ்டாக சொல்லணும்னா பிரின்சஸ், நான் இது மாதிரி தான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே கூலாக ஒரு குயின் எனக்கு கிடச்சிட்டா. அவன் கனவுல அவ்வளோதான். அப்போ ஓகான்னு ஒரு சவுண்டு, உங்கள் கண்ணை கொஞ்சம் திறக்கிறீங்களா? அவன் என்னன்னு கண்ணை திறக்கிறான். பார்த்தா ஹீரோ தண்ணியை விட்டு அங்கிட்டு போய் நிற்கிறான். டேய் என்னடா அங்கே போய் நிற்கிற? நீ கண்ணை முன்னா ஏதாவது தருவேன்னு பார்த்தா நீ இப்படி இருக்கிறான்னு அவன் ஷாக்கில் இருக்கான். ஹீரோ எந்திரிச்சுன்னு இருக்கிறான். அப்போ ஓகா கேட்குறான், ஓ பிரசிடென்டா இதை தான்ப்பா சொல்லி கொடுத்தாரா உனக்கு? ஏன்னா அவருக்கு இதெல்லாம் கை வந்த கலை தானே, இந்த பிரிசனில் இருக்க கார்டெல்லாம் வாங்குறது. ஏன்னா பணக்காரங்க இதைத்தானே செய்வாங்க, நீ மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிற? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், நீ அந்த ஹெவன் ஐஸை பற்றி சொல்கிறியா? அவன் பார்க்குறான், எவன் எங்கே சுற்றி போனாலும் அதுக்கு தாண்டா வரீங்க, பட் நான் இதை ஒரு க்யூரியாசிட்டிக்காக கேட்கல. நான் என்னோட இன்சிடெண்ட்டில் மாட்டினது இதுதான் காரணம். அந்த கேர்ள் உடம்புல அந்த ட்ரக் தான் இருந்துச்சு. ப்ளீஸ் அந்த பெர்சன் யாருன்னு தெரிஞ்சா சொல்றியா? இல்லை அதோட கிளைண்ட்ஸ், இல்லைனா அந்த ட்ரக் சம்மந்தமாக உனக்கு எது சின்னதாக தெரிஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கு சொல்லு. அதுக்கு அவன் கேட்குறான், ஓ நான் ஒரு வேளை ரெஃப்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவ? அது ஹீரோ பார்க்குறான், ஓ ரெஃப்யூஸ் வேறு பண்ணுவியா? அவன் பார்க்குறான், என்னடா அதுன்னு பார்த்தா ஹீரோ கையில் ஒரு பிளேடை வச்சு வெட்ட வரான், கழுத்தில் வச்சு. ஓ நீ வேணான்னு வேற சொல்லுவியா? இப்போ நீ சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக ஸ்லிப் ஆகி உன் கழுத்து கட் ஆயிடுச்சு, அதனால ஏற்பட்ட ப்ளீடிங்னால நீ இறந்துட்டேன்னு நான் ஒரு கதையை கட்டி விட்டுருவேன். ஏன்னா இந்த ப்ரிசனில் இது மாதிரி நடக்கிறது என்ன சாதாரணமா? அது டெய்லி தான் நடக்குது. அதுக்கு அவன் கேஷுவலாக சொல்கிறான், பிரின்சஸ் நீங்கள் இப்படி ஒரு பெரியவங்களெலாம் மிரட்டலாமான்னு கேஷுவலாக இருக்கான், கழுத்தில் கத்தி வச்சா கூட. அவன் பார்க்குறான், என்னது பிரின்சஸா? டேய் உன்கிட்ட நான் விளாட்டு கேட்கல, நீ அதை மட்டும் சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அவன் அசாட்டாக நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அப்படி ஒரு சுற்றி ஒரு தரையில் அடித்தான். அடித்தது இல்லாமல் மேலே உட்காந்துட்டு, பிரின்சஸ் இது மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, என் ஹார்ட்டு நொறுங்கி போகுதுன்னு சொல்லிட்டு தலையை தரையோட அமுக்கி பிடிச்சிருக்கான். பிடிச்சது இல்லாமல், ஏய் உன் காதுகிட்ட என்னப்பா அது? அந்த மச்சம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். அவன் அப்படியே மேலே உட்காந்துருக்கான். ஹீரோ கவுண்டர் அட்டாக் பண்ண ரெடியே ஆகிட்டான். என்ன பண்ணுவேன், பிடிச்சான் ஒரு புடி. எப்பா கத்துறேன், ஐயோ போச்சு, ஐயோ போச்சு. அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஒரு தள்ளி விட்டு ஃபேஸில் ஒரே கிக்கு. அவ்வளோதான் நடுங்கி நிற்கிறான். பிரின்சஸ் என்ன பண்ணிட்டீங்க, எங்கே அடிச்சிட்டீங்க நீங்கள்? பேசக்கூட முடியாமல் அவன் அப்படியே நடுங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஓ மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, பட் நான் டிசைட் பண்ணிட்டேன், என் ரிவெஞ்சுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு பிளேடோடு நிற்கிறான்.
அவன் நீ இப்படி கோவமா பேசுறப்ப கூட உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு இவன் என்கிட்ட பாய ரெடியா இருக்கான். உன்னைய பார்க்க பார்க்க எனக்கு லவ் கூடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் ஹீரோ என்னன்னா டெரரா பிளேடை வச்சபடியே நிற்கிறான். கிட்ட வந்தா ஒரே போட போட்டுருவேன்னு. இதோட இந்த சாப்டர் 7 முடியுது. சாப்டர் 8 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நான் டிசைட் பண்ணிட்டேன், என் ரிவெஞ்சுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிளேடோட ரெடியாக இருக்கான். இங்கிட்டுவேன் பிரின்சஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கோவமாக இருக்கப்போ கூட உங்கள் கண்ணு அழகாக இருக்குன்னு இங்கிட்டு பாய ரெடியாக இருக்கான். நீங்கள் கோவமாக இருக்கப்போ கூட உங்கள் மேலே எனக்கு லவ் இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இங்கிட்டு வெளியே பார்த்தா நம்ம ஜிண்டாய் வெயிட் பண்ணிக்கிருக்காரு வாசலில். இங்கே போலீஸ் கத்திக்கிட்டு இருக்காரு, சார் டைம் ஆச்சு, இப்படி உள்ள 2 பேர் இருக்கோம் தெரிஞ்சா என் வேலையே போயிடும். அப்போ ஜிண்டாய் பார்த்து சொல்கிறாரு, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், எனக்கு 5 நிமிஷம் மட்டும் பை பண்ணி கொடு, டோன்ட் வரி, நீ ஃபயர்டானா கூட உன்னைய நான் பார்த்துக்கிறேன். அவன் ஓகே சார்னு நடிங்கிட்டே சொல்கிறான். இங்கே பார்த்தா அவனுங்க இன்னும் அதே போஸ்டில் நிற்கிறானுங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஓகா எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள், ஏன்னா அந்த ட்ரக்கோட நேம் தான் ஹெவனைஸ், அதுதான் என் கேஸ்லையும் சம்மந்தப்பட்டிருக்கு. பிரின்சஸ் உங்களுக்கு தெரியாதா இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்காதுன்னு? அப்படி நான் சொன்னால் நீங்கள் பதிலுக்கு என்ன தருவீங்க? ஹீரோ அப்படியே அந்த பிளேடை கீழே இறக்கிட்டான். அவனுக்கு ஷாக்கு, என்னடா அது, நான் கண்டிப்பாக அந்த பிரிசன்லேருந்து வெளியே போயே ஆகணும், என்னை ஃப்ரேம் பண்ணவங்கள நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அப்படி நான் வெளியே போயிட்டா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தர்றேன். அப்போ ஓகா சொல்கிறாரு, பிரின்சஸ் நான் கேள்விப்பட்டனே, நீங்கள் மர்டர் பண்ணனால 15 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்களாமே, அப்போ நீங்கள் எப்படி வெளியே போவீங்க? அந்த பிரசிடென்ட் வெளியே கொண்டு போவாரா? நீங்கள் சொல்கிறது எப்படிமா இருக்குது? நீங்கள் இன்றைக்கே ஒரு லாட்ரியை பை பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு ப்ரைஸ் மணி கிடைக்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஹீரோ அப்படியே அவன் உடம்புல எங்கேயோ அறுக்கிறான். அறுத்துட்டே சொல்கிறான், நான் இதை ஒன்றும் ஃபன்னுக்காக சொல்லலை, என் வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஹீரோ அப்படியே அறுத்துட்டு சொல்கிறான், என் ரத்தம் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ரத்தம் வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பார்க்குறான், பிரின்சஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஹீரோ சீரியஸாக சொல்கிறான், நான் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கேன். அவன் பார்க்குறான், என் பிரின்சஸ் கோவமாக இருக்கப்போட இவ்வளோ அழகாக இருக்கான்னு. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆச்சரியமா. பார்த்தது இல்லாமல் அப்படியே ஹீரோ கிட்ட போகிறான். ஹீரோட கையை பிடிச்சிட்டு, என் பிரின்சஸ் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்களா? ஓகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் உனக்கு சத்தியம் பண்ணுறேன், நான் இனிமேல் உனக்காக தான் வாழ்வேன்னு ஹீரோட கையில் இருக்க ரத்தத்தை டேஸ்ட் பார்த்துக்கிருக்கான். நான் பிரின்சஸ் உங்கள் ஜீனை மெமரைஸ் பண்ணிட்டேன். ஹீரோ பார்க்குறான், என்னடா நீ பண்ணுற? டேய் எனக்கு ஒரு காயம் இருக்குது பாருங்க. ஹீரோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா முதுகில் ஒரு தழும்பே இருக்குது. இது என்னால் மறக்கவே முடியாது. இது அந்த ஹெவனைஸ் ஸ்டீலர்னால நடந்ததான். நான் ரோபோயிங் சிட்டியில் இருக்க பாரடைஸோ கிளப்பில் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக போயிருந்தேன். அப்போ நடந்த சம்பவம் தான் இது. ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். என்ன தெரியுது அது? இது அந்த டீலர்னால ஏற்பட்டதான். அந்த இதுதான் ஹெவனைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீயும் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்க. பட் அந்த கிளப் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்கு. நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா அங்கே போய் பண்ணணும்னு சொல்கிறான். ஹீரோ அதை கேட்டதும், ஓகா தேங்க்யூ ஸோ மச்னு அவர் கையை பிடிச்சி இது பண்ணுறான். அவர் பிரின்சஸ் என் கையை தொடுறீங்களா அப்படியே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே சவுண்டு, டேய் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிடிச்சி 2 பேரையும் தரையோடு அமுக்கிட்டானுங்க. அப்போ அவன் சொல்கிறான், இன்னும் டைம் முடிஞ்ச பிறகு இந்த பாத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாருடா சார்ஜு? அவனை கூப்பிடுங்கடான்னு தேடிக்கி இருக்கானுங்க. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா இதுலப்பா லவ் ஸ்டோரி. அப்போ கூட ஓகா திரும்பி பார்த்து, பிரின்சஸ் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பார்த்தா நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு இதில் அடைச்சிட்டானுங்க ரூமில். அதுவும் கை உடம்போட சேர்த்து கட்டிட்டானுங்க பெல்ட்டை போட்டு. அப்போ ஒரு கார்டு சொல்கிறான், டேய் இன்னும் 2 வாரத்துக்கு உனக்கு இதாண்டா தண்டனை, அப்படியே கடடான்னு சொல்லிட்டு சாப்பாடு தூக்கி சும்மா வீசுறான். ஹீரோ அப்படியே பார்க்குறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறான். 2 வீக்ஸ் தானே, எனக்கு அந்த 15 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெருசு கிடையாது. நான் இதை பற்றி திங்க் பண்ணவும் போகிறதில்ல. என் ரிவெஞ்சுக்காக, என்னை ஃப்ரேம் பண்ணவனுக்காக நான் சர்வை ஆகவே ஆகணும். அதுக்காக தரையில் இருக்கிற சாப்பாடை கூட நான் திண்டு சர்வை ஆகிறேன்டா. அப்படியே 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸில் ஹீரோ அந்த அவன் ரூமுக்கு வந்துட்டான். அப்போ அவனோட ஆக்டிவிஸே கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது. அப்படியே திரும்பி ஜிண்டாயை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்னைய அந்த ரூம்லேருந்து சீக்கிரமே எடுப்போம்னு நினச்சேன். அதுக்கு ஜிண்டாய் சொல்கிறாரு, நான் ஒன்று இந்த பிரிசனுக்கு கிங் இல்லைப்பா. இங்கே உள்ள பாதி கார்ட்ஸ் அப்புறம் அந்த ஸ்ட்ரிக்ட் வார்டன் யாருமே என் கண்ட்ரோலில் கிடையாது. என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் என்னையும் சேம் செல்லில் வைக்க தான் முடிஞ்சு. ஹீரோ அப்போ சொல்கிறான், நான் ரொம்ப திங்க் பண்ணேன் அந்த ரூமில் இருக்கும்போது, என் கேஸை பற்றியும் சரி அப்புறம் உங்களை பற்றியும் சரி. நீங்கள் அந்த டைம் வரட்டும்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் சொல்கிறேன்னு, என் கேஸை பற்றி அப்புறம் இந்த பிரிசன்லேருந்து எப்படி என்னை வெளியே கொண்டு போக போகிறீங்கன்னு நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் நான் இந்த ஹெவனைஸ் பற்றிய இன்ஃபர்மேஷனை சொல்லவே மாட்டேன். அந்த ஓகா சொன்னதை
அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய் நீ சொல்கிறதெல்லாம் குட் ஐடியா தான், பட் உன்னை யார் ஃப்ரேம் பண்ணாங்கன்னு உனக்கு ஐடியா இருக்கா? ஹீரோ அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு திங்க் பண்ணுறான், எனக்கு சரியாக தெரில. பார்த்தா கோ அப்புறம் அந்த டகுரா ஜாகசாயை பற்றி திங்க் பண்ணுறான். உனக்கு கரெக்டாக தெரில, பட் உன்னோட எனிமி ரொம்ப பவர்ஃபுல்ரா, நீ வெளியே போயிட்டா மட்டும் உன்னோட ரிவெஞ்சை எடுத்துடவே முடியாது. ஹீரோ அப்படியே பார்க்குறான், பட் அதுக்காகத்தான் உனக்கு நான் வெப்பன் தர போகிறேன்டா, நீ அதை வச்சு ஒரு ரிவெஞ்சை அச்சீவ் பண்ணிக்க. ஹீரோ அப்படியே பார்க்குறான், என்னது வெப்பனா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.